இன்றைக்கு அவர் சிறு உடல்நிலை சரியில்லை, இல்லைன்னு சொன்னால் காலையிலேருந்து அவர் தான் இந்த பணியை செஞ்சிருப்பாரு. அவருக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், விரைவாக அவர் வீடு திரும்ப வேண்டும். அவருடைய நாவிலே வந்த ஒரு வார்த்தை தான், நம்முடைய சென்னையிலே ஜனாதாவுக்கு வாகனம் இல்லைன்னு அதை வாங்கணும்னு சொன்னார். அதுவும் பெரிய வாகனம் வாங்கணும்னாரு. நம்ம அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் இல்லைன்னு நாங்கள் எல்லாரும் சொன்னோம். ஏன்னா எங்களுக்கு எதுவும் இல்லை, நாங்கள் நிராயுதபாணியாக அல்லாஹ்வை நம்பி ஒரு அக்கிரமத்தை அநியாயத்தை தட்டி கேட்டு நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. நாம் வந்தது சொர்க்கத்தை நோக்கி பயணிப்பதற்கு தான். எல்லா தீமைகளை விட்டு இன்றைக்கு தாடி வைத்துக் கொண்டு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே நரகத்தை நோக்கி ஒரு தலைமையோ ஒரு தலைவரோ யாராவது கொண்டு சென்றால் அங்கிருந்து நாம் விடுவிட்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் வந்த காரணத்தினாலே நாங்கள் நிராயுதமானாக நின்றோம். அந்த நேரத்தில் சீனி முகமது சொன்னார், ஆனால் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து முயற்சி செய்தோம். அல்லாஹ் அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டான். அதனுடைய விளைவுதான் அல்லாஹு அக்பர் கபீரா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஊர்தி இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இன்னொரு செய்தி சிறப்பு இந்த வாகனத்தில் என்னவென்று சொன்னால், காவல்துறை அன்பர்கள்லாம் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டாங்கன்னு ஒரு மரபை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. போலீஸ்காரங்களாப்பா பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏசியுடைய காசு இருக்கிறது, ஒரு இன்ஸ்பெக்டருடைய காசு இருக்கிறது, ஒரு எஸ்ஐயுடைய காசு இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளும் இன்றைக்கு அதில் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். அவர்கள் எதற்கு நம்மை கொடுத்தார்கள் என்றால், நீங்கள் நேரிய வழியில் இந்த பணத்தை பயன்படுத்துவீர்கள் என்ற அக்கறையோடு காவல்துறை அதிகாரிகளும் இன்றைக்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தோழர்களாக, தொண்டர்களாக, தலைவர்களாக மாறி இருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இன்னொரு செய்தியை உங்களுக்கு நான் பொதுமக்களுக்கு சொல்லி ஆகணும். ஆம்புலன்ஸ் புறா लेते हैं लोग पैसे को मरते भाई, அது ஒரு எழுதப்படாத ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சாமுறானுங்கப்பா காசுக்கு ஆம்புலன்ஸ் வச்சிருக்கானுங்க. ஒருத்தர் அபுதாயிபாய் கிடையாதுக்கா, நாங்கள் போயிட்டே இருக்கிற வசூலுக்கு இவனுங்களா காசு வாங்குவானுங்க, பேரம் பேசுவானுங்க, என் காதில் விடுற மாதிரி சொல்றாரு. இது அவர் எங்கேயோ அனுபவப்பட்டிருப்பார். இப்ப நாம இருக்கக்கூடிய இரு ஆம்புலன்ஸ் தொகையிலேயே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைத்து வச்சிருக்கிறோம். ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் இதை சொல்றேன்னாக்கா, ஆம்புலன்ஸ் உடைய பழைய நிலை என்ன நீங்க நினைச்சீங்களா? ஆம்புலன்ஸ்ல எல்லாம் கிலோமீட்டர் யாரும் பேச முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 70,000, ஒரு படத்துல 10,000 20,000 அது மாதிரி அவங்க என்ன சொல்றாங்களோ, நீங்கள் மையத்தை வைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய சீரியஸான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை வைத்துக் கொண்டு நீங்க கொடுத்து தான் ஆகணும். அங்க பேரம் கிடையாது, மீட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 50,000 வடநாட்டுக்கு போனோம்னா 2 லட்சம் கொடுத்தாகணும். இந்த அமைப்புகள் வந்த பிறகுதான் கிலோமீட்டருக்கு வந்தாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கீங்க. என்ன கிலோமீட்டர் காசு கேட்குறீங்களே நீங்க இன்றைக்கு யோசிக்கிறீங்க. இந்த கிலோமீட்டர் வருவதற்கு அடிப்படை காரணமே இந்த அமைப்புகள் மக்களுக்காக வேண்டி மக்களிடம் வாங்கிய காசை மக்களுக்காக வேண்டி அர்ப்பணித்த காரணத்தினாலதான் இன்றைக்கு தனியார் ஆம்புலன்ஸுகள் அவங்க 18ன்னா நம்மளால முடியாதுன்னு ஒரு 20ஆவது கொடுங்கன்னா அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது ஜமாத்துகள் என்பதை நீங்கள் பொதுமக்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களே, அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம், எனக்கு முன்னால் பேசிய மௌலவிமார்களும் சொன்னார்கள், இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்று சொன்னால் இறையச்சத்தோடு நற்பணிகளை ஆற்றுகின்ற மார்க்கம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? டிவியை திறந்தால் போதை பொருள் கடத்தல். யார் செய்திருக்கிறார்? யார் அல்லாஹ்வினுடைய ரசூலை ஏற்றுக் கொண்டிருக்கிறாரோ முஸ்லிம் பேரை சொல்கிறார்கள். நேத்து பிடிச்ச முந்தானத்து பிடிச்சது வேற சமயத்தை சார்ந்தவர், வேற மதத்தை சார்ந்தவர். அதுக்கு ஒரு வாரத்துக்கு கூட யார் செஞ்சாலும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கண்டிக்கும், அதை எதிர்க்கும். ஜாபர் ஷரீப் செஞ்சா நியாயமாயிருமா? எவ்வளவு 3500 கோடிங்க. அதுக்கு என்ன செஞ்சிருக்காரு? இட்லி தோசை வித்தாரா இவரு? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆய்வாளர் இருந்தார், இன்னைக்கு ஏசியா இருக்கிறார். அவர் ஒரு முறை என்ன கூப்பிட்டு சொன்னார். அவர் பேர் சிதம்பரம் முருகேசன். சொன்னார், பாய் மாசத்துக்கு இவ்வளவு தரேன்றாங்க பாட்டலுக்கு கெஞ்சாக்கு. நான் 6 மாசத்துல இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கோம், இந்த காசை வச்சு ஏன் புள்ள படிக்க வேணாம்னு நினைக்கிறேன் பாய்.
அவருக்கு ஈமான் இல்லைங்க, இஸ்லாம் தெரியாது, அவருக்கு அல்லாஹ் தெரியாது, ரசூல் தெரியாது, நேர்மை தெரியாது, நியாயம் தெரியாது. அப்படி ஒரு வேதத்தை அவருக்கு கற்பிக்கவில்லை. குர்ஆன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகின்ற நாவு இன்றைக்கு போதை பொருள் விற்கிறது என்று சொன்னால், போதை பொருளுக்கு முஸ்லிம்கள் அல்ல, எல்லா மக்களும் அடிமையாக அவர்கள். அது எவன் செஞ்சாலும் தப்புதான். ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றங்களும் கடுமையாக கண்டிக்கிறது. நீங்கள் இஸ்லாமிய போர்வையை போட்டுக்கொண்டு உங்களுக்கு அநீதி இழைக்கவில்லை. அல் குர்ஆனுக்கும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமுக்கும் மிகப்பெரிய அநியாயம் செய்கிறீர்கள். எங்கே இஸ்லாம் சொல்லுகிறது? குர்ஆனுடைய ஒரு வரி உண்டா? போதைக்கு எதிராக நீங்கள் போராடுங்கள். போதையிலே மூழ்கி இருக்கின்ற மக்களை நீங்கள் திருத்துங்கள். அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் ஃபஃபீரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரையுங்கள் என்று சொல்கிறது. நமக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், யாரெல்லாம் போதை பொருள் இருக்கிறீங்களோ அவங்கள ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றத்துக்கு வாங்க. சூஃபி எல்லாம் எங்களுக்கு வேணாம், அவர் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடுவார். எங்களுக்கு யாரெல்லாம் அடிமைகளாக போதையில அடிமைகளாக இருக்கிறீர்களோ, கெஞ்சா போன்ற போதை பொருட்கள் இருக்கிறீர்களோ, ஒரு ஆட்டோல ஒரு 4 பிள்ளைகளாக இருக்குது எல்லா இடத்துலயும். அதுல முஸ்லீம் இருக்கிறார், கிறிஸ்டியன் இருக்கிறார், இந்து புள்ள இருக்குது. யாராக இருந்தாலும் அவங்க பிள்ளைங்க தானே, யாராக இருந்தாலும் வருங்கால இந்தியா தானே அவர்கள். இதுல என்ன தெரியுமா, நாங்க எதிர்க்கிறோம்ல, ஒரு டீம் மொத்தமா இருக்குதா, எல்லா போதைக்காரங்களும் முஸ்லீம்கள் தான். எல்லாம் குஜராத்ல தான் வந்திருக்கான். குஜராத்தை யார் ஆண்டா? குஜராத்தை யார் ஆளுகிறா? குஜராத்துடைய அதாவது துறைமுகத்தில் இருந்தால் 2021, 22, 23 அதானுடைய அந்த துறைமுகத்தில் இருந்தால் ஆஸ்திரேலியா, அதே போன்று அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இந்த போதைப் பொருட்கள் சப்ளை ஆகுது. அங்கிருந்து வருகிறது, இங்கிருந்து போகிறது. 2 நாளைக்கு முன்னே கொடுங்கையனுடைய குப்பை தொட்டிகளில கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மதிப்புள்ள போதைப் பொருட்கள். அன்பு சகோதரர்களே, இதில் யார் மாத்துறது, யார் திருத்துறது? முஸ்லிம்கள் தான் திருத்த வேண்டும். அதற்கு தான் ரமலான் மாதம் வருது. அதற்கு தான் நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு பெரிய போதை பிரியர்களாக இருந்தாலும் இளைஞர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? நீங்கள் பிறக்கின்ற பொழுது உங்களுடைய தந்தையும் தாயும் பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு? என்னுடைய பிள்ளை எப்படியாவது மேல வந்துட மாட்டானா? என் பிள்ளை கலெக்டர் ஆயிட மாட்டானா? என்னுடைய பிள்ளை டாக்டர் ஆயிட மாட்டானா? அது எல்லாத்திலையும் நீங்கள் மண்ணை வாரி போட்டீங்களே, நீங்க சிந்திக்க வேணாமா? ஏதோ ஒரு அயோக்கிய பையன் வாங்கி கொடுக்கிறான்னாக்கா, ஏதோ ஒருவன் சொல்லி கொடுக்கிறான் என்றால் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? உங்களுடைய தாய்மார்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அவருடைய கண்ணீர்களை நீங்கள் துடைக்க வேண்டாமா? உங்களை உன்னை எவ்வளவு கெஞ்சிருக்கிறாங்க, உங்களிடம் நாங்கள் அழுது கேட்டுக்கொள்கிறோம். உண்மையாகவே எண்ணி பாருங்கள், உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் நடுத்தவர்கள் போக போகிறது. அல்பத்திலும் அல்பம் ஒரு 10 நிமிஷம் போதைக்காக வேண்டி, ஒரு அவர் போதைக்காக வேண்டி ஒரு சமூகம் சீரழிகிறது, ஒரு நாடு சீரழிகிறது, ஒரு ஊர் சீரழிகிறது, குடும்பம் சீரழிகிறது. தந்தைமார்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளையை தோளிலே தட்டி தட்டி வளர்த்தார்கள். நீங்கள் 8வது படிச்சவனே 10வது படிச்சவனே எவனோ சொல்லக்கூடியதை கேட்டுக்கொண்டு குடும்பத்தை எட்டி மிதிக்கிறீர்கள். குடும்பத்தினுடைய அந்த பாரம்பரியத்தை சிதைக்கின்றீர்கள். தாயினுடைய கண்ணிலே கண்ணீர் வர வைக்கின்றீர்கள். ஹுப் என்று சொல்லாதீர்கள், தாயை ஹுப் என்று சொல்லாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சீ என்று நீங்கள் சொல்லாதீர்கள். உங்களுடைய போதை மயக்கம், ஒவ்வொரு தாய்மார்களும் கண்ணீர் விடுகிறார்கள். நீங்கள் திருந்தாதவரை உங்களை திருத்த முடியாது. நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதற்குதான் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே ஒரு சமூகத்தை, ஒரு இளைய பருவத்தை நாம் உருவாக்க வேண்டும், ஒரு கட்டமைக்க வேண்டும் என்று ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் முடிவெடுத்து குர்ஆன் சுன்னாதான் அதன் அடிப்படையில தான் வாழுவோம், வாழ வேண்டும் என்று மக்களுக்கு புலப்படுத்த வேண்டும். இந்த குர்ஆன் சாதாரணதல்ல. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறும் குர்ஆனை 4 பேர் ஏசுவார்கள், இஸ்லாத்தை 4 பேர் ஏசுவார்கள், முஸ்லிம்களை 4 பேர் ஏசுவார்கள். ஆக நாம் திருந்தினால் விக்கிரம விற்க மாட்டான். நாம திருந்தினாதான் அது நடக்கும். நீங்க திருந்த முடியுமான்னு கேட்டா இந்த மேடையில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் திருந்தினவங்க தான். இங்க கீழே இருக்கிற எல்லாருமே சூஃபி கிடையாது. பிறந்தவனே சஸ்தால வந்தவங்க எத்தனை பேர் கையை தூக்குங்க? எல்லாம் திருந்தினவங்க தான்.
ஒரு அமைப்பிலே ஜமாத்திலே சேர்ந்து தன்னை சீர்திருத்திக் கொண்டு சமூக சேவைக்கு இன்றைக்கு வந்து நிற்கிறோம்னு சொன்னாக்கா உங்கள் பிள்ளைகளை நாங்கள் உருவாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். என்னுடைய இளைஞர்களை நீங்கள் வாங்க, நீங்க வாங்க, உங்களை எப்படி செதுக்கணுமோ செதுக்கி ஒரு மிகச்சிறந்த போராளியாக, உண்மையாளனாக, உத்தமனாக, குடும்பத்திற்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் மிகப்பெரிய வழிகாட்டியாக உருவாக்குகின்ற ஒரு மாபெரும் பொருள் எங்களிடம் இருக்கிறது. அதுதான் அல் குர்ஆன். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிதிக்ரி ஃபல்மி முதக்கிர். இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? நீங்கள் சிந்திப்பதற்கு நாங்கள் லேசாக்கி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். யாரெல்லாம் போதை பழக்கத்தில் இருக்கிறீர்களோ அவர்களை நோக்கி பேசுகின்ற வசனம் இது. யாரெல்லாம் அநியாயம் செய்கின்றீர்களோ அவர்களை நோக்கி பேசுகின்ற வசனம் இது. யாரெல்லாம் அட்டுழியம் செய்கின்றீர்களோ அவர்களை நோக்கி பேசுகின்ற வசனம் இது. யாரெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நிராசையில் இருக்கின்றீர்களோ அவர்களை நோக்கி பேசுகின்ற வசனம் இது. அது சொல்கிறது, யார் தன்னுடைய ஈமானுக்கு, தன்னுடைய ஆன்மாவிற்கு அநீதி இழைத்துக் கொண்டார்களோ என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து நீங்கள் நிராசை அடைய வேண்டாம், வாங்க நல்லா கூப்பிடுறோம். அது சுலபமா வரக்கூடிய மாசம் வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு அற்புதமான மக்கள் இருக்கிறார்கள். ரமலான் வந்தவனுங்க எத்தனை பேர் என்னுடைய நண்பர்கள்